பொதுவாக நம்ம சுவாமிகிட்ட கேட்குறோம், ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவா உறவு களவாமை வேண்டும், நின் கருணை வேண்டும். அப்படியே வரும். நம்ம என்ன கேட்கணும் சுவாமிகிட்ட? எதுவும் வேண்டாம், ஈர இதயத்தோடு உன்னுடைய இதயம் கனிந்த இரக்க குணத்தை பாராட்டுகின்றேன், புறப்படுகின்றேன் என்றான். அனைவருக்கும் அன்பு வணக்கம். நல்லதே நினை, நல்லதே சொல், நல்லதே செய், நாளும் மேலான நிலையடிவாய் என்கின்ற தாரக மந்திரத்தோடு உங்கள் அனைவரையும் உங்கள் பிரசித்தி பெற்ற தயா தொலைக்காட்சியின் அருள் நேரத்தில் ஆனந்த ஆரம்பத்தில் எங்கள் குழுவினரோடும் தொழில்நுட்ப கலைஞர்களோடும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நண்பர்களே, நம்மை பொறுத்தவரை நம்முடைய பாரத தேசம் மிகப்பெரிய பாரம்பரியமும் பண்பாட்டையும் கொண்டது. இமயத்தில் தொடங்கி குமரி வரை நடந்த விவேகானந்தரிடத்தில் கேட்டார்கள், இந்தியாவில் நீங்கள் பறந்து விரிந்து பாதார விந்தங்களோடு நடந்தீர்களே, எதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றவுடன், ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருந்தாலும் எல்லா இடங்களிலும் நான் பார்த்தது திருக்கோயில்கள். எனவே கோபுரங்களை தாங்கி இருக்கக்கூடிய இந்த திருக்கோயில்கள் தான் இந்தியாவினுடைய ஆன்மாவாக நான் பார்க்கின்றேன், ஆலயம்தான் இந்தியாவினுடைய இதயம் என்றார். அப்பேற்பட்ட இந்த பாரத தேசத்தில் ஒரு ராமகிருஷ்ணரைப் போல, ரமணரைப் போல, விவேகானந்தரைப் போல, ராமானுஜரைப் போல, ராகவேந்திரரைப் போல, ஷீரடி பாபாவைப் போல, அருணகிரிநாதரைப் போல இந்த மண்ணில் வாழ்ந்த ஆன்மீக புரட்சியாளர்கள், ஆன்மீகத்தினுடைய வித்தாக இந்த மண்ணில் விதைத்து விருட்சமாக மாற்றிய ஞான மனிதர்கள் பலர் உண்டு. அவர்கள் வழி நின்று இன்றைக்கு நாம் இறைவனிடம் என்ன கேட்பது, எதை கேட்பது என்று சிந்திக்கப் போகின்றோம். இந்த ஞான வழி வந்த இந்த ஞானிகளின் வழி நின்று ஞான மலர்கள் துணை கொண்டு இறைவனிடம் எதை கேட்பது, என்ன கேட்பது? பொதுவாக நம்ம சுவாமிகிட்ட கேட்குறோம், ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவா உறவு களவாமை வேண்டும், நின் கருணை வேண்டும். அப்படியே வரும். நம்ம என்ன கேட்கணும் சுவாமிகிட்ட? ப்ரமோஷன் கொடு, திருமணம் நடத்து, வீடு கொடு, வாசல் கொடு, நகை கொடு, பெண் கொடு, குழந்தை கொடு, இப்படி நிறைய எல்லாத்தையும் கேட்குறோம், தப்பே இல்லை. ஆனால் இந்த மண்ணுலகில் கல்கத்தாவில் கண்மூடி தியானம் செய்தபோது என்ன செய்கின்றீர்கள் என்று கேட்டபோது காளியோடு பேசுகின்றேன் என்று சொன்ன அந்த வெண்மை உடைக்கு புனிதம் தந்தவர், சேளினுடைய வேலை கொட்டுவதைப் போல மனிதனுடைய வேலை காப்பாற்றுவது என்று கருணையோடு பேசிய அந்த கருணை கடல் ராமகிருஷ்ணர் எழுதுகின்றார் புத்தகத்தில், இந்த பூமிக்கு பூமாதேவி என்று பெயர், அந்த பூமியை ஆள்கின்றவள் புவனேஸ்வரி தாய், இந்த ஜகத்தினுடைய மாதா ஜெகன் மாதா. அதை எழுதிட்டு அவர் எழுதுகிறார், ஒரு பரந்து விரந்த நிலப்பரப்பு, ஒரு மன்னன் கோன்முறை அரசு செய்கின்றான். அவனுக்கு அற்புதமான கிளி கொஞ்சும் அழகில் ஒரு பெண், திருமண வயதொத்த பெண், இளவரசி. நாள்தோறும் அவளுடைய பணி என்ன என்று கேட்டால், அரண்மனை நோக்கி வருகின்றவர்களுக்கு பொன்னை, பொருளை, மணிகளை அள்ளித் தருவது அவளுடைய இயல்பு. பிறருக்கு கொடுப்பதில்தான் மகிழ்ச்சி என்பதை நம்பி வாழ்ந்தாள் அந்த இளவரசி. நாள்தோறும் கதிரவன் உதிப்பான், காலை பொழுதில் அரண்மனை நோக்கி வருகின்றவர்களுக்கு பொற்காசை கொடுப்பாள், நிலத்தை கொடுப்பாள், மண்ணை கொடுப்பாள், மணியை கொடுப்பாள், பொன்னை கொடுப்பாள், ஆனந்தமாக மீண்டும் அரண்மனை திரும்புவாள். அனுதினமும் இதை பார்த்து கொண்டிருந்தான் ஒரு இளைஞன். சற்றென்று அவள் கண்முன்னே தோன்றினான், இளவரசியே, நான் வறுமையில் வாடுகின்றவன் தான், அடுத்த வேளை சோற்றுக்கு வழியில்லை, ஆனாலும் உன்னுடைய கொடை உள்ளத்தை, ஈர இதயத்தை இதய சுத்தியோடு வாழ்த்துகின்றேன், உன்னுடைய ஈர இதயத்தை இதய சுத்தியோடு வாழ்த்துகின்றேன். வியந்தாள் இளவரசி. இளைஞனே, உனக்கு 1000 பொற்காசு தரட்டுமா? வேண்டாம், புன்முறுவலோடு மறுத்தான்.
2 காணி நிலம் தரட்டுமா? புன்முறுவலோடு மறுத்தான். என் அரண்மனையின் படைக்கு தளபதி ஆக்கட்டுமா? மறுத்தான். என்ன வேண்டும்? எதுவும் வேண்டாம். ஈர இதயத்தோடு உன்னுடைய இதயம் கனிந்த இரக்க குணத்தை பாராட்டுகின்றேன், புறப்படுகின்றேன் என்றான். சற்று நில் என்று சொல்லி இளவரசி உள்ளே போனார். மாளிகையில் அலங்கரிக்கப்பட்ட மலர் மாளிகை கையில் எடுத்து வந்தாள். மகாஜனங்களே, பன்னெடும் காலமாக அரண்மனை வாசலில் உங்களுக்கு பொன்னையும் பொருளையும் மண்ணையும் கொடுத்தேன். எல்லோரும் மகிழ்ந்தீர்கள். இந்த இளைஞனுக்கு எவ்வளவு கேட்டும் எதுவும் வேண்டாம் என்கின்றார். என்ன தருவது என்று யோசித்தேன். என்னையே கொடுத்தேன், தன்னையே தந்தேன். எதுவும் வேண்டாம் என்கின்ற இவர்தான் இனி இளவரசராக வேண்டும். இவரையே நான் மனம் முடிக்கிறேன் என்று மாலையை போட்டாள். இப்பொழுது நம்முடைய ராமகிருஷ்ணர் பதிவு செய்கின்றார். மகாஜனங்களே, ஒரு இளைஞன் எதுவும் வேண்டாம் என்பதற்கு இளவரசி தன்னை தந்தாள் என்றால், இந்த புவனத்தை ஆடும் புவனேஸ்வரி ஜெகன்மாதாவிடம் நீங்கள் எதையும் கேட்கவில்லை என்றால் தன்னையே தருவாள். கடவுளிடம் எதை கேட்பது, என்ன கேட்பது என்று பட்டியல் போட்டு போராடாதீர்கள். உன்னை கொடு, என்னை கொடு, உன்னை கொடு, என்னை கொடு என்று இறைவனிடத்தில் இதயத்தை இதமாற்றிக் கொள்ளுங்கள். அந்த பகவானை பார்த்து விவேகானந்தர் எழுதுகின்றார், பகவானே, சாதாரண மனிதர் என்று நினைத்தேன். பிறகு உங்களிடத்தில் ஈர்க்கப்பட்டேன், ஞானத்தை உணர்ந்தேன். உங்கள் நாற்காலியில் உங்களுக்கு தெரியாமலே பொற்காசுகளை தூவி வெள்ளி நாணயத்தின் மேலே துண்டை வைத்தேன். அமர்ந்த நீங்கள் ஐயோ உடம்பு எரிகிறது என்று பற்றி கொண்டு பதறினீர்கள். பணத்தை துறந்தீர்கள், பற்றை துறந்தீர்கள். எல்லாவற்றையும் துறக்க வேண்டும் என்கின்ற துறவுக்கு மத்தியில் தன்னையும் பணத்தையும் துறந்த நீங்கள்தான் துறவி. இந்த துறவியின் நாணம் கிடைத்தது இந்த பிறவியின் பேறு என்று கைகூப்பி வணங்கிய அந்த விவேகானந்தர் வணங்கிய ராமகிருஷ்ணர் வழி நின்று சொல்கின்றேன், இறைவனிடத்தில் எதையும் கேட்காதீர்கள், உங்களை கொடுங்கள், இறைவன் தன்னை கொடுப்பார். மீண்டும் நாளை சந்திப்போம்.